கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ண போய்கிட்டுருக்கோம். சிஎன்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சிஎன்ஜி எப்படி ஃபில் பண்ணுறது எனக்கும் தெரியல. ஷோரூம்லேருந்து காரை வாங்கிட்டு வந்தோடனே சிஎன்ஜி வந்து அப்படியே ஃபில் பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது செக்ஸ் இருக்கா? ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிஎன்ஜி சிலிண்டர் இருக்கும். ஸோ அதில் ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக க்ளோஸில் தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம ரீஃபில் பண்ணணும். ஸோ அந்த கிளிப் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், இதுதான் அந்த சிஎன்ஜி சிலிண்டரு. ஸோ என்னோடய வண்டியில் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த வால்வு. இப்போ நம்ம சைடு இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன். ஸோ ஆப்போசிட் சைடில் தள்ளினீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎன்ஜி ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வண்டி சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது. ஸோ நம்ம சைடு தள்ளி இருந்துச்சுன்னா அது ஓப்பன். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்து கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா மாதிரி, ஸோ அந்த வால்வு வந்து டிஃபால்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து ஷோரூம்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பங்க்கில் விட்டு ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் வந்து உள்ளே போகாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன். அந்த வால்வு வந்து க்ளோஸ்லேயே இருந்துச்சு. பங்க்கில் போயிட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ண சொன்னால் அவங்களும் எடுத்து அந்த சிஎன்ஜி ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நம்பர் வந்து ஓடவே இல்லை ரொம்ப நேரமாக. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கேட்டார் புது காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள வால்வு இருக்கும் அந்த சிலிண்டரில். ஸோ அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் சிஎன்ஜி கேஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த பங்க்கில் இருக்கவர். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப போட்டோடனே சிஎன்ஜி கேஸ் வந்து டேங்க்கில் வந்து ஏறிச்சு, ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கார் வாங்கி சிஎன்ஜி போடும்போது சிஎன்ஜியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 83 நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. நான் அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா சைட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரீசெண்டாக போட்டது பார்த்திங்கன்னா 88.50 பைசே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 6 to 7 rupees டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு 2 இயர்ஸில். இன்னும் 2 இயர்ஸில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 100 கிட்ட கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மைலேஜ். ஸோ சிஎன்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வரும் 1 kg நீங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ணிங்கன்னா. அதே வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 13 இந்த ஹேட்ச்பேக் சீரீஸ்லாம், மேக்ஸிமம் ஒரு 17, 18 அந்த மாதிரி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். சிஎன்ஜியில் வந்து பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறது வந்து அந்த மைலேஜ் தான். 25 கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக கிடைக்கும். நீங்கள் டிராஃபிக்கில் போனாலும் சரி, ஹைவேல போனீங்கன்னா இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். 28, 29 அந்த மாதிரிலாம் 30லாம் எனக்கு வந்திருக்கு. ஹைவேஸில் போகும்போது 30 கிலோமீட்டர்ஸ்லாம் மைலேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கால் டாக்ஸி வச்சுருக்கீங்க, கால் டாக்ஸி ஓட்டுறீங்க, அடிக்கடி லாங் போவீங்க, சவுத் சைட் போவீங்க, சவுத்துலேருந்து நார்த்துக்கு வருவீங்க, சென்னை டு மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி போவீங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வருவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎன்ஜி இல்லை ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கிறது ரெக்கமெண்டட். ஸோ அது வந்து பெஸ்ட்டும் கூட. உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா 10 லிட்டர் சிஎன்ஜி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கார் ஆவரேஜாக மைலேஜ் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குதுன்னா 10 லிட்டருக்கு உங்களால் 150 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும். ஆனால் சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் 1 kgக்கு. அதே 10 kg நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவே நீங்கள் போகலாம். ஸோ ஹைவேஸ்லாம் போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும்.
ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பெட்ரோலில் இருக்க மாதிரி சிஎன்ஜியில் வந்து அந்த பவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மை தான். அது வந்து பார்த்திங்கன்னா கார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் அப்படி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 kilometers ஓட்டிட்டீங்க கார் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் கார் ட்ரைவ் பண்ண. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த DJI கேமரா டெஸ்டிங் வீடியோ. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா ஆங்கிள் எப்படி செட் பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா மேலே காமிச்சிருப்பேன், ஒரு ஆங்கிளில் கீழே காமிச்சிருப்பேன், கேபின் உள்ள முடியாத மாதிரி. ஸோ இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரியுது. ஸோ பிளாக் பண்ணுறவங்களாம் கார்லேயே பிளாக் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன ஆங்கிளில் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இந்த வெஹிக்கிள் தான் வச்சுருக்கேன், ஹோண்டாயிருக்கு. ஸோ சிஎன்ஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், க்ளியர் பண்ணுறேன். ஸோ இப்போது கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கிளஸ்டரில் இண்டிகேஷன் வந்துடுச்சு சிஎன்ஜி ரீஃபில் பண்ண சொல்லி. கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அதுவே வந்து பெட்ரோலுக்கு மாறிக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம சிஎன்ஜி ரீஃபில் பண்ணி திரும்ப ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாங் போகிறவங்களுக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக காரை யூஸ் பண்ணுறவங்க, டெய்லி காரை மந்த்லி 30 டேஸ்னால் 30 டேஸும் நீங்கள் காரை யூஸ் பண்ணுற ஆளுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎன்ஜி வச்சுருக்கலாம். ரெக்கமெண்டடான ஒரு விஷயம். சிஎன்ஜி கார் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். டெய்லி ட்ரைவ் பண்ணுறவங்க, லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க. ஈவியும் போகலாம். உங்களுக்கு வந்து சிஎன்ஜி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஈவி காருக்கும் நீங்கள் போகலாம். என்னோடய கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆவரேஜாக கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ காமிக்குதுன்னா மைலேஜ் வந்து 25 இருக்குது. நான் லாஸ்ட் மந்த்லாம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் போச்சு எனக்கு ஆவரேஜாக. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சிஎன்ஜியில் நல்ல மைலேஜ் கிடைக்கும். சிஎன்ஜி கார் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இல்லை வாங்க போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணுன்னா, சன்லைட்டில் வந்து மேக்ஸிமம் பார்க் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு சன்லைட்டில் வந்து பார்க் பண்ணாதீங்க. பார்க் பண்ணிங்கன்னா நார்மல் காரே வந்து கேபினில் ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சிஎன்ஜி கார் வச்சுருக்கவங்க வந்து சிஎன்ஜி அந்த சிலிண்டர் வந்து ரொம்ப வந்து அந்த சிலிண்டரோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து ஹீட்டை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணோம். நீங்கள் கேபினோட அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சன்லைட்டில் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க் பண்ணிட்டு எடுக்கும் போது
நம்ம காரில் கேபினில் இருக்க ஹீட்டை விட அதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதில் கையை வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டை வந்து அது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சிஎன்ஜி வந்து காலி ஆயிடுச்சு, அந்த டேங்க் வந்து எம்டி ஆயிடுச்சு. நீங்கள் போய் பங்க்கில் போயிட்டு சிஎன்ஜி ரீஃபில் பண்ணுறீங்க. ரீஃபில் பண்ணி அடுத்த செகண்டே வந்து அந்த டேங்க் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கம்பெனி சைடில் வந்து நான் பர்சனலாகவே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி என்னன்னு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸு. ஸோ அதனால் வந்து ரீஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டேங்க் ஹீட்டாக தான் செய்யும். நார்மல் கேஸ் மாதிரி இல்லை. நார்மல் கேஸ் ஃபில் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் எல்பிஜிலாம் ஃபில் பண்ணிங்கன்னா அது வந்து சில்லுன்னு தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸுன்றதுனால அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. போய் அங்கே ஷோரூம்லேயே உட்காந்து சர்வீஸ் சென்டர்லாம் செக் பண்ணால் கூகுளெலாம் அடித்து அவங்க வந்து பாருங்கள், கூகுளில் இது போட்டிருக்கு அது போட்டிருக்குன்றாங்க. பட் அவங்களுக்கும் பெருசாக எதுவும் தெரில. பட் இதுதான் உண்மையா அப்படின்னும் ஒன்றும் புரியல. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ண பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அது மூவ் ஆகிட்டுருக்கு. நானும் அது பின்னாடியே போய் பார்க் பண்ணிட்டேன். வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வெளியில் போயிட்டு சிஎன்ஜி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபியூல் லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ அது வழியாக தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து கனெக்ட் பண்ணால் சிஎன்ஜி ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சரியாக ஓப்பன் ஆகலை. ஃபியூல் லிட்டு திரும்ப இன்னொரு ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க அந்த அக்கா. ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சா பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போது கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஓஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க சிஎன்ஜியை வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் வந்து ரீஃபில் ஆகும். ஸோ அது இப்போ ஆன் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ஃபில் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை கேஜின்னு சொல்லிட்டு கவுண்ட் ஓடிக்கிட்டு ஸோ ஸ்டிக்கர் என்ன ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் மாதிரி 100, 200 அந்த மாதிரிலாம் போட முடியாது. போட்டால் வந்து ஃபுல் டேங்க் தான் நீங்கள் பண்ணணும், சிஎன்ஜி டேங்க் ஃபுல்லாக தான் நீங்கள் போட முடியும் அப்படின்னு தான் அவங்க ஒட்டியிருக்காங்க. ஸோ அவங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி ஸ்டோரேஜ் பண்ணுற இடம் அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் காருக்கு பின்னாடி. சிஎன்ஜி இப்போ ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் கேமரா ஆங்கிள் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நல்லா இமேஜ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓஸ் வந்து நம்ம ஃபியூல் லிட் வழியாக சிஎன்ஜி கேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சவுண்டு வரும். முதல்ல ஸ்லோவாக ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக ஃபில் ஆகிடும். ஸோ இந்த சிஎன்ஜி சிலிண்டர் பார்த்திங்கன்னா 10 kg வரைக்கும் ஃபில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் அவ்வளோ ஃபில் பண்ண முடியாது, 7 to 8. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 7.8 தான் ஃபில் ஆகிருக்கு கேஜி, 7.8 kg. ஸோ இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 88.50 பைசே 1 kg. ஸோ நமக்கு வந்து பில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 697 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பே பண்ணிட்டேன். ஸோ திரும்ப அந்த ஓஸை அவங்க எடுத்துகிட்டு அதை ஃபியூல் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போது காருக்குள்ளே போயிட்டு சிஎன்ஜி லெவலில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சிஎன்ஜின்னு இருக்குல்ல, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா, 10 points இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அது 3 points தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.